இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். So it's a pleasure, it's a great joy to see you all. It's really a great privilege for me to minister to you, to exalt God. விவிதமாக தேவனாகிய கர்த்தரை உயர்த்தத்தக்கதாக தேவன் எனக்கு கொடுத்த பெரிய அந்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். So really great. So ஆறாவது செஷன்ல நம்ம மீட் பண்றோம் நினைக்கிறேன். I think we are in the 6th session. So it's time to pass. Passna PAUSE. So I think ஒரு மாதிரி 1 hour செஷன் ஆனதுனால ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி போயிட்டு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. அதனால but it's really this course need to be done in a very slow manner or slow pace. So கொஞ்சம் நிப்போம்னா கம்ப்ளீட்டா இல்ல. So we will see. So கடந்த வாரத்திலே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன். எந்த கான்டெக்ஸ்ட்லன்னு சொன்னா, எந்த பேசிஸ்லன்னு சொன்னா, so far we have completed 2 units, or to simply say, so far we have completed 2 lessons. 5 செஷன்னா கூட 2 lessons தான் நம்ம முடிச்சிருக்கிறோம், அல்லது 2 major topics. அந்த 2 major topicsையும் பேஸ் பண்ணி தான் அந்த அசைன்மெண்ட். ஆனாலும் அந்த அசைன்மெண்ட் ஒரு சிலருக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அல்லது ரியலைஸ் பண்ணேன். இட் இஸ் ட்ரூ. But still 2 people have sent their assignments. I am so thankful to them. I praise God for them. ஒன்னு பெஹ்ரைன்ல இருந்து தம்பி சுந்தர் சிங் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் பெங்களூர்ல இருந்து மதன் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையான்னு தெரியல. இன்னும் ஜாயின் பண்ணல. Okay. Both the assignments are superb, very good actually. Beyond my expectation, and it was really good actually. It gave me insights, and I read it, I reread it. Romba nalla irundhuchu. At some point I may bring them out, or I may ask them to share also. வேற யாராச்சும் இப்போ வச்சிருந்தீங்கன்னா, வாசிக்கணும் அல்லது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்னா. அங்கிள் வேற யாரும் ஐ திங்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் போன வாரம் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. சோ fine. So இந்த செஷன்ஸ்ல கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. ஆனா இப்போ by this time we have completed only 2 topics, so we are on the safer side. So அந்த 2 டாபிக்கையும் கொஞ்சம் கூட நான் கிளாரிஃபை பண்ணலாம்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் சம்பந்தமா என்ன கேள்வி இருந்தாலும் தயவு செய்து கேளுங்க. இந்த 2 டாபிக் சம்பந்தமா என்ன கேள்விகள் இருந்தாலும், நீங்க என்ன ஸ்டேஜ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தாலும், மற்றவங்க முன்னால கேள்வி கேட்டோம்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தயவு செய்து யோசிக்க வேண்டாம். பிகாஸ் we are gathering as a family, so you can ask any question, but we should be thorough with these 2 topics. I'm not saying that, or I'm not asking whether you have fully understood it or grasped the truth, but understanding in the sense just
truths as presented as we saw from the Bible verses. ஏன்னா அந்த பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒன்னா போகுது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நம்மளால பண்ணவே முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா, அதுதான் கேள்வி. Whether we have understood that it cannot be understood fully, but it is amazing அப்படின்னு சொல்லி அதை பார்த்து எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஆயிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. So the two topics are, one is God's sovereignty, தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை. இரண்டாவது, தேவன் தாம் செய்பவற்றை எல்லாம் ஏன் செய்கிறார் அப்படிங்கிறது, அல்லது why God does what he does. நல்லா கவனிங்க, அந்த why God does what he does அப்படிங்கிறது ஒரு டாபிக் ஹெட்டிங் மாதிரி தெரியாது. அது நாம எம்பிடிசி பாடத்திட்டத்துல, எம்பிடிசி நீங்க அந்த 6 months கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், 2 மாடியூல் இருந்திருக்கும், 2 புக் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒண்ணுக்கு பேரு மிஷனல் லைஃப், இன்னொன்னு மிஷனல் பிராக்டிஸ். இந்த மிஷனல் பிராக்டிஸ்ல ப்ரொஃபஷன் ஆஸ் மிஷன், பிசினஸ் ஆஸ் மிஷன் அதெல்லாம் படிச்சோம். முதல் புக் மிஷனல் லைஃப். அதுல கிட்டத்தட்ட 41 பேஜ் அல்லது ஒரு பேஜ்ல அடங்கக்கூடிய 40 லெசன்ஸ், கிட்டத்தட்ட 40 லெசன்ஸ் இருந்திருக்கும். அதுல முதல் லெசன்ஸ் ஒரே ஒரு பேஜ்ல முதல் லெசனா கொடுத்திருந்துச்சு, why God does whatever he does அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, அந்த டாபிக் தான் நாம அந்த கோர்ஸ்லயே, எம்பிடிசி கோர்ஸ்லயே காட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இப்போ வேற மாதிரி படிக்கிறோம் ஆக்சுவலா, அதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஆக்சுவலா. சோ ஆனா இப்போ என்ன பண்றோம்னா, அந்த மிஷன் அண்ட் விஷன் அப்படிங்கிற அந்த 2 வேர்ட்ஸையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றோம், கிளியரா படிக்கிறோம். நம்ம அதை சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு, அவ்வளவுதான். அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரிகார்ட் டு மிஷன் அண்ட் விஷன் இஸ் வைடன்ட், இஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சேஞ்ச்டுன்னு சொல்றதை காட்டிலும் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா, why God does whatever he does அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் லெசனா வச்சிருந்தோம். why God does whatever he doesனா what he does, அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது அதுல எவிடென்ட்டா இல்ல, தொக்கி நிக்குது. தமிழ்ல சொல்லுவாங்க தொக்கி நிக்குதுன்னு சொல்லி. இட் இஸ் embedded அல்லது implied. Yeah, that is the best word. So why God does what he does அப்படிங்கிறதுக்கு உள்ள the what God does அப்படிங்கிறது implied-ஆ இருக்கு. தேவன் என்னதான் செய்கிறார், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேசிக்கலி we need to know what the assignment is, or we need to understand what really the task is. Why அப்படிங்கிறது it's only a motivation behind the task. Why அப்படிங்கிற question நம்ம கேட்கும்போது it's something related to the heart, or which is really the motivating force behind the task, or the motivating task behind the assignment. அப்போ நம்ம கேட்கிறோம், what really the assignment is, what really are the set of tasks assigned for God. He himself has taken.
கடவுளுக்கு யாரும் அசைன் பண்ண முடியாது. So then he cannot be God. So the assignments belong to him. He himself creates the assignment for himself. So there must be a set of tasks. அப்படி பார்க்கும்போதுனா நம்ம why God does what he does அப்படிங்கறத MPTCல மிஷன் படிச்சுட்டு இருந்தத மாத்தி அவருடைய அந்த செட் ஆஃப் டாஸ்க்ஸ்க்கு மிஷன் பேர் வச்சிட்டோம். அப்புறம் why he does what he does அப்படிங்கிறதுக்கு விஷன் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். தரிசனம் அல்லது the motivation behind the set of tasks அப்படி மாத்திட்டோம். ஓகே, இப்போ அந்த செட் ஆஃப் டாஸ்க்ஸ் என்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றுக்குமே அவர்தான் காரணகர்த்தா அப்படிங்கிற அந்த குறிப்புக்குள்ளே நாம் போகிறோம். அதுதான் sovereignty அப்படின்னு சொல்லி பெயர். So that is why we have given the caption as sovereignty as the sum of his mission. தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையை எப்படி நாம் பார்க்கிறோம் என்றால் அவருடைய மிஷனின் ஒட்டுமொத்த காரியம் அல்லது அவருடைய மிஷன் என்கிற கிரியைகளின் ஒட்டுமொத்த கிரியைகள், the sum of all the tasks. அது sovereignty. அது ரொம்ப கிளியரா நிறைய வேர்சஸ் படிச்சோம். இன்னும் நிறைய வேர்சஸ் பேசேஜஸ் இருக்குது. ரொம்ப ரியலி நம்ம மேரத்தான் மாதிரி தான் போனோம், பட் இன்னும் ரொம்ப ஸ்லோவா போயிருக்கணும். பட் எனிவே ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட் அண்ட் ரியலி யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் த வெயிட் ஆஃப் த சாவரினிட்டி ஆஃப் காட் as we read through the passages. அந்த passages நம்ம படிக்க அதனுடைய வெயிட், அந்த sovereignty of God னுடைய வெயிட் எவ்வளவு வெயிட்டியஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதோடு கூட அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாச அறிக்கை அறிஞர்களாலே தேவனோடு கூட நடந்த தேவ பிள்ளைகளினாலே அல்லது பரிசுத்தவான்கள், தேவனோடு கூட நெருங்கி நடந்த பரிசுத்தவான்களும் அறிஞர்களுமாக 18வது நூற்றாண்டிலே இருந்த அந்த மக்கள் எழுதி வைத்த அந்த பேராகிராஃப் வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்ல அந்த சாவரினிட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விவரமாக படித்தோம். ஸோ தட் இஸ் தட். இதுல ஏதோ கிளாரிட்டி வேணும்னாலும் கேளுங்க, அடுத்ததையும் நான் பிரீஃபா சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது நீங்க படிச்சதுதான். I was under the assumption that everyone has gone through the MPTC course and everyone is well aware of the lesson 1. That must be true. But there may be someone who might not have attended that course. I think there was a person from Jamshedpur. I don't know whether he has joined or not. So, by the way, is there anyone who doesn't totally understand Tamil? அப்படின்னா கூட தயவுசெய்து சொல்லிருங்க. Please, if you can just communicate that, I can do accordingly. I can lessen Tamil and increase English. So, even though my assumption was right, that everyone went through the course, especially the first lesson of missional life, it's it's the second thing that is there anyone who was much impressed by that lesson? அதுதான் நான் ஷேர் பண்ண சொன்னேன். 2-3 பேர் ரொம்ப எக்ஸைட்டடா ஷேர் பண்ணாங்க. அதே எக்ஸைட்மெண்ட்ல ஐ தாட் that topic is over. அதான் நான் செய்த தப்பு. பட் ஸ்டில் I think that we need not
fully repeat that. ஆனா ரிப்பீட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாம். But I don't think that it is meaningful to repeat that in a series of 1 hour sessions. What is your opinion? What do you say? Repeat பண்ணண்டா நினைக்கிறேன் uncle. I think they have the understanding of it. Good. So I think 1 or 2 verses நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காரியம் நம்ம மைண்ட்ல கண்டிப்பா ஆழமா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது என்னன்னா, because this was not included in the original, that is previously it was not there. 5 செக்மெண்ட் தான் நம்ம பிரிச்சிருந்தோம். We have divided now. Actually previously it was 4 segments. We had we had divided the whole of human history as written in the Bible as 4 stages. But now the change is that we have classified into 5 stages. In the 5 stages na one வந்து the period that covered what God was doing before the creation. அது மிஸ்ஸிங்கா இருந்துச்சு, பட் அது இருக்குது, பைபிள்ல இருக்குது. ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. ஸோ it is especially good to start from eternity past ன்னு சொல்லுவாங்க. Eternity past, that is before creation, what God was doing and why God did what he was doing. அப்படி நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சது. அது நம்ம அடிஷனலா சேர்த்திருக்கோம். I think we read that passage also, Ephesians 1:4-6 நம்ம படிச்சோம். ஸோ அதுல உள்ள அந்த phrase கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் அகெயின் nail it down, deep down into your mind, that because அதுலதான் முடிய போகுது. The starting point is going to be the final end point or the climax of the consummation. The climax of the consummation is going to be that particular phrase that we highlighted from Ephesians 1:4-6. அது என்ன phrase அப்படின்னா, to the praise of the glory of his grace. அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. யாருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக? தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. To the praise of the glory of the grace of God in Christ. So the total phrase can be like this: God before creation wanted to show the glory of his grace in his only begotten son Jesus Christ. பிதாவாகிய தேவன் ஒன்றையும் படைப்பதற்கு முன்பதாக தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு உள்ளே முழு உலகத்துக்கும் அல்லது முழு யூனிவர்ஸுக்கும் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று. So that அந்த முழுமையடைந்த அந்த phrase உங்க மைண்ட்ல ஆணி அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும். To bring praise to the glory of the grace of God in Jesus Christ. Okay, so அதுல இருந்து தொடங்கி creation, அதுக்கப்புறம் so creation and fall, second segment. Third segment, so second segment வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரையிலும், அப்புறம் 12வது அதிகாரத்துல இருந்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல இருந்து மல்கியா வரையிலும் God's dealings with one missional community, that is Israel. அதுல 4 காரியங்கள், அந்த 4 காரியங்களை எடுத்து why God was doing these things அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நியூ டெஸ்டிமெண்ட்ல வந்தோம். மேத்யூஸ் காஸ்பல்ல இருந்து ஜூட் வரையிலுமே
பார்த்தோம். அதுல நம்மளும் இன்க்ளூடட் தான். ஏன்னா அதுல why God answers prayer அப்படியெல்லாம் வருது இல்ல, அவருடைய மகிமைக்காக அந்த பிரேயர்ஸ் ஆன்சர் பண்றாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம். ஸோ அதுலயும் சில கொஸ்டின்ஸ் கேட்டு why God does whatever he does, whatever he did, whatever he does அப்படிங்கிற காரியத்தை கேட்டோம். அப்புறம் ஃபைனல் கான்சமேஷன் அல்லது ரெஸ்டோரேஷன். அதுல கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு பி த ப்ரீஎமினன்ட் கிங். he is going to be preeminent அப்படின்னு சொல்லி I think we read Colossians 1:18. That is very, very significant, very important. So, 2 verses நான் வாசிக்கணும்னு சொல்லி யோசிச்சேன். பழைய ஏற்பாட்டுல why did God restore Israel? அது எல்லாமே அருமையானவர்களே, every question is arranged in a logical order. பாத்தீங்கன்னா ஏன்னா அது பாருங்க அந்த செக்மெண்ட். ஏன்னா எதுக்காகன்னா இது அங்கங்கே இருந்து அப்ஸ்கியூர் வேர்ட்ஸஸ் பிக் பண்ணி சூஸ் பண்ணி இங்க கொண்டு வந்ததுன்னு நம்ம யாரும் நினைச்சிடக்கூடாது. ரொம்ப லாஜிக்கல் ஆர்டர்ல ஹோல் பைபிள பிரிச்சு லாஜிக்கல் ஆர்டர்ல அந்த கொஸ்டின்ஸ கேட்டு அந்த ஓரளவுக்கு எல்லா சாம்பிள் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உள்ள சிக்னிபிகண்டான ஈவெண்ட்ஸ் எடுத்து, காரியங்களை எடுத்து, வேலைகளை எடுத்து அந்த வேலையை ஏன் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ தீஸ் வேர்சஸ், தீஸ் பேசேஜஸ் ஆர் வெரி சிக்னிபிகன்ட். ஸோ அந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா முதலாவது why did God choose Israel? முதல்ல சூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஃபேமிலியா தான் இருந்தாங்க. அவங்கள எகிப்துக்கு கொண்டு போய் ஃபேமிலியா கொண்டு போய் அங்க அவங்கள ஒரு நேஷனா உருவாக்குனாரு. ஸோ அந்த நேஷனா உருவாக்கிட்டு அவங்கள எகிப்துல இருந்து ஏன் ரெஸ்கியூ பண்ணாரு. அதுக்கு பிறகு அவங்கள இஸ்ரவேல் தேசத்துல செட்டில் பண்ண வச்ச உடனே அதுக்கு பிறகு அவங்க செட்டில் பண்ணி இருக்கும்போது அவங்க பாவம் செய்யும் போது அவங்கள ஆண்டவர் வேற வேற தேசங்களுக்கு சிறையா அனுப்புவாரு, பாபிலோனுக்கு அல்லது எகிப்துக்கு திரும்பவும் அனுப்புவாரு. அதுக்கு பிறகு அங்கிருந்து அவங்கள திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வருவார். அதுதான் why did God restore Israel? அதுக்கு பிறகு அந்த புறஜாதிகள் மத்தியில அவங்கள வச்சிருக்கும் போது அங்க ஏன் அவங்கள அவரே அங்க புறஜாதிகளுக்குள்ளே அவங்கள கொண்டு போய் சிறைபிடித்து கொண்டு போய் அங்க அவங்கள புடமிட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் ஆர்டர்ல வச்சிருக்கோம். அதுல அந்த கடைசி 2 கொஸ்டின், அதாவது why did God restore Israel? Why did God purify Israel? அந்த 2 passages-ஐயும் நான் வாசிக்கலாம்னு யோசிக்கிறேன். So that you can get again try to get feeling of the weight of that passage. I'm trying to read this with a particular intention. அதை நான் சொல்லுவேன். ஸோ எசேக்கியேல் 36வது அதிகாரம் பைபிள் இருக்குன்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 1-2 வசனம். அதுல 22ல இருந்து தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 22ல இருந்து போட்டிருக்கு. 21ல இருந்து 21B பார்ட்ல இருந்து வாசிக்கிறேன். So 21 verse 21. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்து பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமாகவே இறங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். 22 ஆதலால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே நல்லா கவனிங்க, உங்கள் நிமித்தம் அல்ல. சோ இததான் நீங்க இந்த தடவை அதை நோட் பண்ணணும்னு விரும்புறேன். So I think you could have already observed it. Otherwise, kindly observe this. உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். 23 புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான
என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன், அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சோ இப்ப அடுத்த பாசேஜ் எல்லாம் வாசிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல 32வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 32 அதே பேசேஜ்ல அதே சாப்டர்ல எசேக்கியேல் 36 32வது வசனம். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஐ திங்க் அடுத்த பேசேஜ் வேண்டாம்னு நினைக்கிறேன். If there is anyone who has not gone through this lesson, this whole lesson, kindly go through it again, maybe in the weekend or some when you get time. Please ask each question and please read in solitude each passage and allow the weight of the passage to influence you or to imbibe those verses into your mind. So அடுத்த பேசேஜ் நான் வாசிக்கல. ஸோ இங்க நீங்க அப்சர்வ் பண்ணும்படி நான் உங்களை கேட்டுக்கொண்டது என்னன்னா, உங்கள் நிமித்தம் அல்ல என் நிமித்தம் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் 2-3 முறை எம்பசைஸ் பண்றத பார்ப்போம். சோ ஒரு கேள்வி, இதன் அடிப்படையில ஒரு கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு பேலன்ஸ்ல தராசு 2 தட்டு இருக்குது. ஒரு தட்டுல காட்ஸ் க்ளோரி ஆர் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இருக்குது. and on the other side, other pan, human blessings அல்லது human needs or your needs and my needs, நம்முடைய மனுக்குலத்தினுடைய தேவைகள். சோ தராசுல ஒரு பக்கத்துல ஒரு சைடுல தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இருக்குது, இன்னொரு பக்கத்துல மனுக்குலத்தினுடைய தேவைகள், இந்த உலகத்தின் மனுக்குலத்தினுடைய தேவைகள் இருக்கின்றன. நமக்கு கொரோனா இப்போ பயங்கர பேண்டமிக், இட்ஸ் எனார்மஸ். சோ இது கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி மனுக்குலத்தினுடைய தேவைகள். இந்த ரெண்டும் இருக்கும்போது which one is weightier? So I think you got the question. So யாராவது பதில் சொல்லாம 1-2 பேர் ஆர்வம். Please repeat the question. I'm sorry. அங்கிள் क्वेश्चन ரிப்பீட் பண்ற கேக்குறாங்க அங்கிள். So by the way, you can correct me in what kind of language and what kind of speed I should go. So I need your counsel. So the question is this. ஒரு தமிழ்லையும் கிளியரா சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு தராசிலே 2 தட்டுகள் இருக்கிறது. அந்த ஒரு தட்டிலே தேவனாகிய கர்த்தருடைய மகிமை, அடுத்த தட்டிலே மனுக்குலத்தினுடைய தேவைகள். மனுஷன் அப்படின்னு வச்சுக்கோமே. டு சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட், மனுஷன் இருக்கிறான். மனுஷனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதல், மனிதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதல். இந்த 2 இருக்கும்போது எது வெயிட்டியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. So there is a balance. At one side of the balance, God's glory is there, and on the other side, humanity or human need is there. So which one is weightier? யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குறீங்கனா? Is it clear? சும்மா கான்வர்சேஷன் மாதிரியே பண்ணலாம். கிளியரா இல்லைன்னா தயவு செய்து சொல்லுங்க. இதுல யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குறீங்க நீங்க வெயிட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல யாரோட இல்ல ட்ரூத் கேக்குறேன். நம்ம நிறைய வேர்சஸ் படிச்சோம்ல,
So Bible passages are truth. So according to the truth, what the Bible says, what the Bible tries to, what is the message that the Bible is conveying to us. So பைபிள் படி பாத்தீங்கன்னா காட்ஸ் க்ளோரி இஸ் த வெயிட்டியர். அதான் truth இல்ல. There cannot be two perspectives. Yeah, correct. There can be two perspectives. Yeah, as you said, there can be two perspectives, but our perspectives are supposed to be transformed by the perspective of the Word of God. அதுதான் அந்த ரோமர் 12:2 வாசிக்கிறோம்ல, be ye transformed in your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்குல்ல, be ye transformed in your minds அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உண்டாகுதுன்னா, our mind is filled with human perspective, or we have a lot of our own perspectives, but those perspectives need to be keep on changing by the Word of God, which is truth. That is good. So according to the truth only one. So the truth is that it seems that God's glory is weightier. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? அதோடு கூட அது எது வெயிட்டியர்ங்கிறதோடு கூட அதை குறித்த உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் சொல்லலாம். What do we, how weighty it is, or how do you feel about it? How do you feel about it? That I'll be very happy to hear that. Uncle, when I listen to this, the first thing that comes to me is no matter how big our needs are, towards the end of the day, we realize that he is above all. He is the end, like he's above all. So, which makes him more powerful and more heavier, like how we have seen. At the end of the day, it is he. We do not like stand there. So at the end of the day, it's him who's above all. Yeah, good. Thank you. Yeah. Any other reflections? Praise Lord, Uncle. Yes, Tandy. ஆக்சுவலி இது நீங்க கேட்டதுனால ஒப்பீனியன் விச் ரெண்டுமே வைக்க கூடாது. பேலன்ஸ்ல ரெண்டுமே நிக்க கூடாது. போத் ஆர் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். வி cannot keep on the balance itself. அது Yeah, good. Okay. Glory. Thank you. You want? That's all you wanted to communicate. Yeah, that is right. That is true also. But வெச்சு பார்க்கிறோம். Good. வேற யாரும்? So yeah. ஆக்சுவலி அந்த ரெண்டுமே பேலன்ஸை பார்க்கும்போது வந்து நான் எப்படி பார்க்கிறேன்னா, வாட் ஐ எம் திங்கிங் சொல்லும்போது வந்து காட்ஸ் க்ளோரி தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரீசன்ஸ் வந்து நம்ம இப்போ இவ்வளவு நாள் அந்த வசனங்கள் எல்லாம் ஒன்னொன்னா படிக்கும்போது வந்து அந்த 4 எராஸ்ல இருக்கிற எல்லா ஒவ்வொரு வசனமும் படிக்கும்போது வந்து இட் இஸ் அது படிக்கும்போது ஈஸியில தெரியுது. இட் இஸ் அல்டிமேட்லி இட்ஸ் ஒன்லி காட்ஸ் க்ளோரி தான். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் இஸ் ஒன்லி த ஹியூமன் நீட்ஸ் அண்ட் ஹியூமன். ஸோ அல்டிமேட்லி இட்ஸ் காட்ஸ் க்ளோரின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். Yeah, good. So with this we will stop the discussion about this. But யாராச்சும் இதை இன்னும் புரிஞ்சுக்கலடா, the vision and mission. Please, you can call me at any time also. You can get the number. You can call me any time, and I am ready to spend any amount of time with you. So that we may not waste much time here.
ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ள அந்த அசைன்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட். ஸோ இப்போ இதன் அடிப்படையில அசைன்மெண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸோ நவ் வி நோ காட்ஸ் விஷன், காட்ஸ் மிஷன் ஃபர்ஸ்ட், அவருடைய சாவரினிட்டி, காட்ஸ் சாவரினிட்டி. ரெண்டாவது அந்த why God does what he does, அல்லது அவருடைய மிஷனும் விஷனும் தெரியும். இந்த ரெண்டு ட்ரூத்தும் என்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஒரு விசுவாசியுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எனக்கு இது எப்படி சம்பந்தப்படுகிறது, அல்லது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் சத்தியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி ஒரு ஆணிவேர் போல இருக்கிறது, அல்லது ஒரு ஒரு டோர் வந்து ரெண்டு ஹிஞ்சஸ்ல அங்கேயும் இங்கேயும் போறது மாதிரி, அப்படி அந்த மாதிரி இத வந்து ஒரு குரூஷியலா பாக்குறீங்களா, பார்க்க முடியுதா? அப்படி பாத்தீங்கன்னா அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது எக்ஸாக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, do you see that these two truths are like central axis? அல்லது do you see these two truths என்னன்னு கிளியரா தெரிஞ்சிட்டீங்க. Do you see that these two truths are like foundation to a building, foundation on which the whole of Christian life stands or falls? இந்த முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த ரெண்டின் அடிஸ்தானத்திலே நிற்கிறதாக காண்கிறீர்களா? அப்படி காண்கிறீர்களானால் எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ clear? I think few of them is the last week complete on the two truths again summarize பண்ற விரும்புறேன் uncle. One is the sovereignty of God. Yes. The other one is God glorifies himself. Why he does everything. What he does is the sovereignty of God. Why he does is for his glory. So these are the two pillars uncle is talking about. Two truths. One is the sovereignty of God, and all that he does is to glorify himself. On these two truths, how is your Christian, do you believe your Christian foundation is standing? And if so, you have to explain and share that your opinions and reflections. Okay. Okay, I'll try to pose that question again in the group, uncle. Nane the phrase pani. Okay. I'll try to do it, and next week I think we all should get back with the assignments. Okay, good. Thank you. So shall we start the unit 3 also, because that also will give you another clue. Adu vandu actually we are moving with or initial days la sonnén nenikiren, it's like joining different puzzle units or different puzzle pieces. So in the beginning ரெண்டு major pieces நம்ம வச்சிட்டோம், வைக்க போறோம். இந்த ரெண்டு pieces, major pieces, அந்த ரெண்டு major topics, இந்த ரெண்டு pieces இதுலதான் மத்தது எல்லாமே நிக்கும். ஆனா மூணாவதா ஒண்ணு இருக்குது, அதுவுமே இப்போ நான் கொஞ்சம் வைட்டலா தான் பாக்குறேன். அந்த மூணாவதையும் நம்ம சேர்த்துட்டோம்னா I think we'll get a great clue. So actually அதையும் முடிச்ச பிறகுதான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். So that is okay. So this will be like a third equation number 3, so that we can see whether you are able to solve it. It's progressive. By the way, I think I gave you 9 questions on the first day, if I am right. So I don't know whether I wanted you to add another question. இன்னொரு question add பண்ண சொன்னா இல்லையான்னு தெரியல. இல்லைன்னா தயவு செய்து ஆட் பண்ணிக்கோங்க. What is gospel?
what is gospel? If you have not added, maybe as the 10th question, according to me it is 9 already. The 10th question is, what is gospel? So அது அப்படி இருக்கட்டும், அது ஒன்றும் இது பண்ண வேண்டாம். ஸோ ஒரு சில கேள்விகள் தான் நான் இங்க போஸ்ட் பண்ண போறேன். டைம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியும் இருக்கும். ஸோ ஒன்னு வந்து we need to have a very clear idea of God's glory, what God's glory means. ஏன்னா ரொம்ப எலாபரேட்டா ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்த்தோம். மகிமைன்னா அவருடைய மகிமைக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய மகிமை தான் என்ன அப்படிங்கறது ஜான் பைப்பர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். என்னுடைய மைண்டுக்கு அது ரொம்ப 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 ஆப்டா இருந்ததுனால நான் அதை எடுத்தேன். ஸோ ஐ திங்க் யூ வில் பி ஹெல்ப்ட் பை திஸ். The glory of God is the infinite beauty and greatness of God's manifold perfections. So, God's manifold perfections na அவருடைய சகல குணாதிசயங்களினுடைய பரிபூரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேவனாகிய கர்த்தருக்கு, கடவுளுக்கு அநேக குணாதிசயங்கள் உண்டு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு, காருண்யம், கிருபை, இரக்கம், நீதி, நியாயம், பரிசுத்தம், இப்படி சொல்லிட்டே போலாம்னா மிக முக்கியமான காரியங்கள். சோ பரிசுத்தம், இந்த ஒவ்வொரு குணாதிசயமே எப்படி இருக்குன்னா பரிபூர்ணமாக இருக்கு. மேனிஃபோல்டுனா நிறைய குணாதிசயங்கள். சோ காட்ஸ் மேனிஃபோல்டு பெர்ஃபெக்ஷன்ஸ், தேவனாகிய கர்த்தருடைய சகல குணாதிசயங்களின் பரிபூர்ணம், அதனுடைய என்னது அப்படின்னா இன்ஃபினிட் பியூட்டி அண்ட் கிரேட்னஸ். சோ இந்த ஒவ்வொரு குணாதிசயத்தையும் நம்ம தனித்தனியா எடுத்தோம்னா அது பெர்ஃபெக்டா இருக்குது. ஆனா என்னன்னா அது இன்ஃபினிட்டா இருக்குது. நல்லா கவனிங்க. his love is perfect. தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பரிபூர்ணமாக இருக்குது. ஆனா அதுக்கு முடிவை கண்டே பிடிக்க முடியாது. There is no end to it. It is so infinite. அதே மாதிரி it is so great, so vast and so weighty that அதை நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. So God's manifold perfection in the status of infinite greatness. அப்புறம் அதை வந்து பியூட்டின்னு சொல்றோம். அது வந்து ஒரு அழகு. ஏன்னா சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 27:4 நமக்கு தெரிஞ்சதுதான். ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் போட்டிருக்குல்ல. அந்த மகிமைன்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்க சில டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா the beauty, ஈவன் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப உஸ்கி சுந்தர்தா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மகிமை அப்படிங்கிற வேர்ட் அதுல சுந்தர்தா, யானி தட் இஸ் பியூட்டி அப்படின்னு சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஸோ glory is the beauty. God, the glory of God is the infinite beauty and greatness of God's manifold perfection. பியூட்டிக்கு வந்து இந்த மெரியாம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில இருந்து ஒரு நல்ல மீனிங் பார்த்தோம். பியூட்டி இஸ் த குவாலிட்டி or aggregate of qualities in a person or thing that gives pleasure to the senses or pleasurably exalts the mind and spirit. தன்மா ஒரு கியூட்டான அழகான ஒரு பேபியை பார்க்கிறோம்னா பிசிக்கல் குவாலிட்டிஸ்னாலும் சரி, the way how the child acts, speaks, பேசுறது எல்லாமே வந்து நமக்கு அட்ராக்டிவா இருக்குது. ஸோ அதனுடைய அக்ரிகேட் ஆஃப் குவாலிட்டிஸ் அதை பார்க்கும்போது நமக்கு மைண்ட்ல வந்து ஒரு சார்ட் ஆஃப் பிளஷர், a sense of pleasure that exalts the mind and spirit. நம்முடைய மைண்டையும் ஸ்பிரிட்டையும் எக்ஸால்ட் பண்ணி
இந்த பியூட்டியை பத்திய இந்த டெஃபினிஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஸ்டோர் இட், அதை வச்சுக்கோங்க ப்ளீஸ். அண்ட் இதெல்லாம் இந்த பசில் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நீங்களே அந்த பசிலை பார்த்து அது குறித்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்க போறீங்கிறது தான் என்னுடைய எக்ஸைட்மெண்ட் அதுலதான் இருக்குது. ஸோ I am eagerly waiting for your responses. So you need to be very, very, very keen, Armiyanule. You need to be very keen. So அந்த டெஃபினிஷன் இந்த இன்னொரு பார்ட் இன்னொரு விதத்திலையும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் த வே he puts his holiness on display for people to apprehend. So the glory of God is the holiness of God made manifest. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன், லேவியராகும் 10:3, ஐசாயா 6:3. ஐசாயா 6:3ல அந்த சேராபீன்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வாறு 6 செட்டைகள், 2 செட்டைகள் கால் மறைச்சு, 2 செட்டைகள் உடம்பு மறைச்சு, 2 செட்டைகள் கை கால், இந்த கண்களை முகத்தை எல்லாம் மூடிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்றாங்க. They are exalting God's holiness. அந்த தேவனை பார்த்து they are facing God and saying that you are holy அப்படின்னு சொல்றாங்க. That is when they say holy, they are directing their meditation towards God. And அடுத்த ஃப்ரேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. The whole earth is filled with his glory. So மனிதர்களுக்கு அது எப்படி வெளிப்படுகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தர், அந்த பரிசுத்தம் மனிதர்களாகிய நமக்கு எப்படி வெளிப்படுகிறது என்றால் மகிமையாக வெளிப்படுகிறது. So அதுதான் சொல்றார். It is the way he puts his holiness on display for the people to apprehend. So the glory of God is the holiness of God made manifest. Holiness அப்படின்னு சொல்லும் போதும் அருமையானவர்களே, again நம்முடைய understanding should be clear. It is not only without blemish, God is one of its kind. அவருடைய holiness அப்படிங்கிறது, he is a set apart being. He is in no way comparable or compared to human beings. மனிதர்களோடு மனிதர்களாக எண்ணப்படக்கூடாதவர் மனிதனுக்கு அப்பாற்பட்டவர். இன்ஃபேக்ட் the whole universe ஒரு டூர் போனோமான்னு தெரியல இந்த இதுல. So அந்த whole universe, அந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, he stands beyond that. So that is called his holiness. He is set apart. He is completely a different personality. Okay. அடுத்தது கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. இப்போ இது அவருடைய அந்த மகிமையை பத்தி படிச்சோம்ல, நிறைய பேசேஜஸ் படிச்சோம்ல, அதை வச்சு can we say that God is a self-exalting God, a self-glorifying God? ஆனா ஆக்சுவலா அப்படித்தானே படிச்சோம்ல, எல்லாத்துலயுமே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தான் மகிமை மிகுந்தவர் அப்படிங்கிறத மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று செயல்படுகிறார். So is it not exalting himself, or can we not say that it is a self-glorifying act of God? தேவனாகிய கர்த்தருடைய இந்த காரியம் தன்னை பெருமைப்படுத்தி அல்லது தன்னை மகிமைப்படுத்தி காண்பிக்கிற செயல் அல்லவா அப்படிங்கிறது கேள்வி. ரெண்டாவது, can we say that the greatest pursuit of God is his own glory, or can we say that the greatest pursuit of God is showing himself more glorious? அல்லது இந்த மாதிரி கேட்கலாமா, can we say that the greatest pursuit of God is showing him the ultimately valuable? அடுத்த question. So இது we need to pause and ask this question. Is this trait of God not a self-contradiction or a bad or a negative trait?
தேவனாகிய கர்த்தருடைய அல்லது கடவுளுடைய இந்த குணாதிசயம் ஒரு கான்ட்ரடிக்ஷனா இல்லையா, அல்லது ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இல்லையா? இந்த கேள்விகளுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புறீங்களா? யாராவது? So time also is we are, I mean, almost we are completing the time. We cannot say that is like self-exalting God. I mean, that word is too harsh. I feel it's too like hard and harsh. But what we can say is the end result of everything is to glorify God. The outcome. I mean, self-exalting, self-glorifying. I think those were a little. I mean, it goes both of them go together, but there is a slight difference, I feel. Good. There is the difference which is there in between. Maybe we have to identify what makes that difference. But it is not self-exalting or self-glorifying. I think the end outcome, the end result of whatever we do is to glorify God. I want to put it like that. You are, I mean, softening it. Or maybe I'm not ready to accept that statement. Maybe I don't know if I'm right or wrong. That's true. Anyone else? Thank you. That's a good reflection. Uncle, what my thought on this is that I'm also not for the way the statement is phrased, maybe. I'm not very sure. But if God was very self-oriented, then I don't think he would have given us the option of something called choice. He would have just demanded, for us to be like any other creatures who do not have the ability of choice. But the ultimate result was just for him to be glorified through everything that happened. That is the end result, but he also gives us the element of choice where we choose whether to do it or not. No, element of choice, I don't get it. Would you please explain it again? Yeah, so the statement here is, can we say that God is self-exalting God or a self-glorifying God? So here what I'm trying to say is, if God was only self-motivated, or the only motive of God was to be self-exalted by himself, then I'm saying he wouldn't have given us somewhere called that element of choice in our life, where we nowadays it's like we choose whether to glorify God or not. So if he was his aim was only self-glorification or self-exaltation, then my point is that he wouldn't have allowed us to choose it. He would have just demanded it from us. Is he not demanding anything? He is demanding, but it's not like a hard and fast rules. We still have that element of choice, and we face the consequences as well. But he demands it from us, but not in a very harsh way. Like Hitna mentioned, I feel this statement, self-exalting or self-glorifying God, is kind of little harsh. So that's the point I wanted to add. Good. Thank you for speaking out. Uncle, like you just said, isn't he not demanding to be glorified? Isn't God demanding? It's I don't think that's demanding. It's like you do or you don't do. At the end of the day, he is glorified. So I don't see the concept of demand there. So if you what do you think about the commandments, like praise him, அவரை துதியுங்கள், praise him. This is it not repeatedly demanded by God?
Uncle, it's a command, I feel, because in another place, we also see that he is seeking after people who do that, and at a point of time, he also says, if you people don't do it, then even the stones can do it. So he's ultimately seeking for people to give him glory, or seeking, but it's not a demand. A demand, something again becomes very harsh. No, you don't want Uncle. God to be harsh, is it? No. If there is an element of demand, then it becomes a compulsory act. I know that I have to do this, but it is not a compulsory act on me. I am making a choice to praise him every day because he said me to do so. But yeah, at your side, from your perspective, from your side, you can choose. But from his side, is it not God's commandments? Can we take God's commandments lightly? Any of the commandment? No, we cannot take any of the commandments lightly, Uncle. That is his command. We cannot take it lightly. But isn't there like how she said, there's an element of choice there. If he was self-exalting, if he was like self-centric, he wouldn't have given us the choice to do so. He would have made it a hard and fast rule that you have to do it no matter what. So like, even if you do or don't do, the end result is he is being glorified. He is glorified. Okay, good. Thank you for speaking out. Beautiful reflections, but we will dwell on it. Please, I would strongly recommend you to again read those verses. So these terms and phrases, I'm not going to withdraw because these are theological statements that I have made. God is a self-exalting God. I will tell a small example and I will close it. Actually, close today's session. Thank you so much for speaking. In John's Gospel, this is only a small illustration. One illustration. If you go to the John's Gospel, Jesus Christ has said at least 7 I am statements. You know very well about that. I am the bread of life. I am the life. I am life and resurrection. I am the truth. I am the way, the truth. I am. So, actually, in whatever way you may classify it, actually, theologically, it is Jesus exalting himself, glorifying himself, that I am the only bread. There is no other bread. வேற யார்கிட்ட நீங்க போனீங்கன்னாலும் திருடரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். I am the only one. If you eat me, if you consume me, you will have life. So I am the bread of life. I am the bread. Nane Jivapam Nane. So these are all statements of God exalting himself, and Bible is full of actually நம்ம வாஸ்த எல்லாத்தினுடைய அந்த சாராம்சம், அந்த why God does what he does, அந்த passages எல்லாமே theologically அதை நம்ம அரைவ் பண்ணோம்னா God is glorifying himself. God, நான் என்னை பரிசுத்தப்படுத்துவேன். Words are not, திருப்பியும் நீங்க அதை phrase by phrase, please go through it, with a prayer that Lord change my preconceptions. And அதனால dilute, actually நீங்க அடுத்த equationக்கு போகும்போது you will be enjoying, and but you should be very very clear about this equation. அப்பதான் அடுத்தது என்ஜாயபிளா இருக்கும். Here actually உன்னிமித்தம் அல்ல. See these, the phrases எல்லாம் ரொம்ப இன்னும் அதை நல்ல கிளியரா அந்த whole contextலயே படிங்க அருமையானவர்களே. இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. And but because of the time limit, I am limiting things. So we will continue with the next. அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
So thank you so much. Over to Godwin. Uncle, I just wanted to extend this discussion. Sorry, one minute. I think Kirtana and Malvika are coming from our perspective. I think the question is more from, I think, God's perspective. Can we say God is a self-exalting God? So the question is from God's, is God's self-glorifying, he's self-exalting. Uncle than the example, I am, is God doing himself, he's self-glorying and self-exalting. I think Kirtana and Malvika, they're looking from our side. Namma glorify pannalum pannatalum, God is getting glorified ultimately. Yeah, actually, we should be very clear, Thambi. You know, again, I say there may be two perspectives, but as I said again, you know, our perspectives need to be transformed by the perspective of the truth of God. You know, truth is, you know, the truth is unchangeable. Truth is unchangeable. So, ஏதோ ஒன்று சொல்லணும்னு forgot. So, you know, ஒரு முக்கியமான காரியம் மனசுல வந்துச்சு, slipped away. So ultimately the Bible is given to know who God is, and அதன் அடிப்படையில தான் நாம நம்மளே மனுஷங்க யாருன்னு டிஃபைன் பண்ணவோ நம்ம பார்க்க முடியும். Previously there used to be one definition for the word of God. It is like a manual for, you know, the creator has given it as a manual. ஒரு மிக்ஸி வாங்க போனீங்கன்னா அந்த மிக்ஸி கம்பெனிக்காரன் ஒரு மேனுவல் கொடுத்திருப்பான், அந்த மேனுவல் படி அந்த மிக்ஸியை இயக்கணும். ஸோ மனுஷன் வாழ்றதுக்கு இங்க நெறிமுறைகளை எழுதி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் one way, it may be right, but it is not the primary thing. The word of God is given to us to know who the creator is, to know who God is. அதுக்கு தான் primarily it is given. So அதை நாம பார்க்கும்போது நம்முடைய we will be at the right track. நாமளே நம்ம சரியான ட்ராக்ல நம்ம வந்துருவோம். So we should make this very clear actually. Okay, any questions? Okay, thank you. So please continue to join us every week. Thank you, Uncle. ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா நீங்க உங்களுடைய இந்த 1 வீக் தாட்டுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பார்வோனை பத்தி ஆண்டு சொல்லும் போது, பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் நான் அந்த கடல்ல மடங்கடித்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. Just add that in your thought line. So thank you so much. God bless you.